ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது ஜனனி நாட்டுக்கோழி சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம ஒரு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஆனால் இதில் 2 நிமிஷம் தான் ஓடும், அதுக்கு மேலே பார்க்க முடியாது, பேச முடியல. இப்போ நம்ம குஞ்சு இறக்கி விட்றோம். இறக்கி விட்ட உடனே அந்த குஞ்சுகளுக்கு தீவனம் சரியான முறையில் கொடுக்கணும். சரியான முறைனா எப்படின்னா, இப்போ அதிகமான குவான்டிட்டி இருக்குன்னா ஒவ்வொரு குஞ்சுகளும் தீவனம் சாப்பிடுதான்னு பார்க்கணும். சாப்பிடலன்னா ஒரு சில குஞ்சுகள்லாம் கொஞ்சம் நோஞ்சா மாரி இருக்கும். அதெல்லாம் தனிமைப்படுத்தணும். எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேயே அதை நீங்கள் தனிமைப்படுத்தி அதுக்கு சரியான தீவனத்தை சரியான முறையில் அதுக்கு அதாவது தீவனம் கான்டாக்ட் ஆகி அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். தண்ணியாக இருந்தாலும் சரி, தீவனமாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ ஒரு குரூப் நீங்கள் இறக்கி விட்றீங்கன்னா அதில் நல்லா கொஞ்சம் பாசிட்டிவாக, அதாவது நல்லா ஸ்போர்ட்ஸாக இருக்கிற குஞ்சுகள்லாம் என்ன பண்ணோம், அடித்து பிடிச்சிட்டு முன்னாடி போய் சாப்பிடுங்க, முன்னாடி போய் தண்ணி குடிங்க. அப்போ அந்த தேவையற்றதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த சண்டையில் அதனால் முயற்சி பண்ணி முன்னாடி போக முடியாதது என்ன பண்ணணும்னா பின்னாடியே தங்கிடும். அது இளம் பிள்ளை இல்லைங்களா, அந்த இளம் பருவம் இல்லையா, அது அந்த இடத்துல போகாமல் நின்றுச்சுன்னா அப்புறம் அது சிறுக சிறுக அது மறந்துடும். அதனால் அது அப்படியே சாப்பிடாமலே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் கழித்து உடம்புல உள்ளதெல்லாம் அதுவே விட்டமின் எடுக்க எடுக்க உடம்பு வீக்காக அப்புறம் அது என்ன ஆகுன்னா இறந்துடும். அப்போது நம்ம அதை தனிமைப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவித்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தனிமைப்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கிறது தனியாகவும் கொஞ்சம் சரியில்லாத இருக்கிறது தனியாகவும் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த குஞ்சியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு வரலாம். ஆமாம், நீங்கள் இதே மாதிரி நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாரி குஞ்சுகளுக்கு தீவனம் செரிக்கலன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பின்னாடி பொதுப்படை இருக்கு இல்லையா கோழிகளுக்கு, அதில் அப்படியே கட்டியாக நின்றுக்கும், கீழே இறங்கி விழாது. அந்த எச்சிலானது கீழே இறங்கி விழாது. அது அப்புறம் நம்ம கையால் தான் எடுத்து விடணும். கையால் ஏதோ குச்சியால் எதாலேயோ ஒன்று எடுத்து விடணும். பட் அது நீங்கள் எடுத்து விட்டாலும் அது ஆக்டிவேட் ஆகாது. அதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு அந்த சர்க்கரை தண்ணி வைக்க சொல்கிறது. ஓகே பாய்ஸ், நீங்கள் எனக்கு சேனலுக்கு கொடுத்து வர ஆதரவுக்கு மிக்க மிக்க கோடான நன்றிகள். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே நல்லா விருப்பத்தோடு பார்க்குறீங்க, நிறையா லைக் பண்ணுறீங்க, நிறையா ஷேர் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.